சஞ்சு என்ன பண்ண போற இன்னைக்கு? புஷ்பா 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 ராஜ் செஞ்சுரி தானா? எடு நம்ம அடி செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். இனிமே வந்து இந்த ICC T20 எடுத்து வச்சுட்டு இவனை இறக்கலாமா வேணாமா யோசிக்க விட மாட்டேன். எடுத்தாச்சு, இனிமே இறக்கி ஆகணும். அந்த மாதிரி இன்னிங்ஸ் கொடுத்துக்க போறேன். நீ எவ்வளவு இன்னிங்ஸ் கொடுத்தாலும் எடுத்தாச்சு. சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருக்காரு, இறக்கணும்னு அவசியம் இல்லையா? அதுதான் தப்பு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சஞ்சு சாம்சன் ஆடுவாருன்னு. அங்கதான் இந்தியன் டீம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இந்தியன் டீமை திட்டக்கூடாதுன்றதுக்காக இந்தியன் டீம் வந்து அவரை ப்ராப்பரா எடுத்து வச்சு 11ஸ்குள்ள இறக்காம வச்சிருப்பாங்க. திடீர்னு கேட்பீங்க ஏன் அவர் 11ஸ்ல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி. இல்ல இப்ப நீங்க சஞ்சு சாம்சனா பேசுறீங்களா இல்ல சிட்டியா சஞ்சு சாம்சனுக்காக பேசுறீங்களா? சஞ்சு சாம்சனுக்கு ஆதரவான மக்கள்ல ஒருத்தனா பேசுறேன் நானு. ஒரு நல்ல பிளேயர் இன்னைக்கு பார் 39 பாலுக்கு 86 அடிக்கிறாரு. ஒவ்வொரு அடி சும்மா இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு, பொழந்துகிட்டு இருக்கா. மனுஷன் நின்றுதானா இன்னைக்கு RR குவாலிஃபைடு சொல்லிட்டு அந்த கியூவை வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு. ஆனா அவரோட விக்கெட் போச்சு. இதை பார்க்கும்போது தெளிவா என்ன தெரியுதுன்னா, RR நீங்க ஒரு நிமிஷம் RR தானே இது. ஆமாம், RR நீங்க டாப் 4 பிளேயர் மட்டும்தான் நல்லா விளாடுறீங்க. இதுக்கப்புறம் யாருமே நல்லா விளாடுறது இல்லை. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா 4 பேர் தம்பி பேரை வந்துட்டு ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், அப்புறம் சஞ்சு, அப்புறம் பராக், இந்த 4 பேருக்கு அப்புறம் எவனுமே விளாடுறது. அதுக்கப்புறம் விளாடுறது ஒரே ஒருத்தன் தான். அவன் வெளில டெக்கோட்ல விளாண்டுட்டு இருக்கான். தனியா என்னை கூப்பிட மாட்டேன், தனியா விளாண்டுட்டு இருக்கான். வேற யாரும் ஒன்னும் ரோஜனா நான் மாட்டிப்பல. நீ நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்க சொன்னதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிக்காம அவுட் ஆயிட்டார்ல, அந்த அவுட்டே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. சோ அது அவுட்டா இல்லையா? சாய் ஹோப் டச் பண்ணாரா இல்லையா? தேர்ட் அம்பையர் என்ன பண்ணாரு? நீ பேசு. கூலி படம் வந்து நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதை தாண்டி டெஃபினட்டா அந்த விக்கெட்டை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம். அது பார்க்கும்போது அது லோகேஷ் கனகராஜ் வந்து கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அது சுவாரஸ்யம் இல்லை அவருக்கு அப்படி சொல்லி இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கால் பட்டுச்சா படலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்துச்சு. ஐ திங்க் இந்த ஃபீல்டோட கான்ஃபிடன்ட் பார்க்கும்போது டெஃபினட்டா அது அவுட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சஞ்சு சாம்சனுமே கான்ஃபிடண்டா இருந்தாரு அவுட் இல்லைன்னு சொல்லி. அவுட் இல்லைன்றாலும் கேட்கறது எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் கிரிக்கெட்ல வந்து நீங்க வந்து திரும்ப கேட்கும்போது திரும்ப கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. இந்த அம்பையர்ஸ்லாம் விலை போய் ரொம்ப நாள் ஆகுது. அதேதானே எனக்கு வந்து அந்த இடத்துல நீங்க ரிவ்யூ போயிட்டு தேர்ட் அம்பையர் பார்த்தது எல்லாமே ஓகே தான். ஸோ அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கப்பட்டது. ஒய்டுக்கு 3 நிமிஷம் பார்க்குறாங்க ஒய்டா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் இது டச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்துருக்கலாம். 1 நிமிஷத்துக்குள்ள ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. கட்டு பாக்குறாரு. பண்ட் மட்டுமா டெல்லி ஓனர் அங்க வந்து கத்துறாரு, சஞ்சு அவுட் ஆகி அப்படின்னு. ஆமா பார்த்த அவர் கேக்குற என்ன கத்துல தெரியுமா அவருக்கு SR வாய்ஸ்ல கத்துது. என்னடா பண்றீங்க, எங்கடா இது, இங்கேயும் வந்து இந்த அடி அடிக்கிறீங்க, கொஞ்சம் விடுங்களேன்டா, பார்க்கவே பயமா இருக்கா, 4-6 அடிக்கிறாங்க அந்த பையன், அனுப்புங்க அப்படிங்கிறாரு. எனக்கு இப்ப ரஜினி வேணாம், சிம்பு வேண்டாம், சிட்டியா அவுட்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அவுட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து அவுட் தான் நான் சொல்லுவேன். ஆனா இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அவர் வந்து திரும்ப கேட்டிருந்தாரு, அதை நீங்க அப்பீல் பண்ணிருக்கலாம். இது வந்து சஞ்சு மட்டும் கிடையாது, நம்ம அஸ்வின் அடிக்கடி பண்ணுவாரு. ஒரு டைம் ரிவ்யூ போயிட்டு அது சரிப்பட்டு வரலன்னா திரும்ப போய் ரிவ்யூ கேட்பாரு. ஆனா அது கேட்கலாம், ரிவ்யூ இருக்கு, எடுத்திருக்கலாம். இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ரன் அவுட்டு ஒரு சில வைட்லாம் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விக்கெட்னா ரொம்ப டைம் கொடுத்து பார்க்கணும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கிரிக்கெட்டாக பேசுவோமே, ஏன்னா ஒரு 86 அடிச்சுட்டு ஒரு மேட்ச் வின்னராக ஆடிட்டு இருக்கு சஞ்சு சாம்சன் விக்கெட் ரொம்ப குரூஷியலான விக்கெட் எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் இஸ் a man 100 அந்த 100 கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம 2024 IPL வந்து கிட்டத்தட்ட நம்ம T20 ஸ்குவாட்ல இருக்க சூப்பர் டாப் 4 பிளேயர்ஸ் எல்லாருமே செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. பார்க்கும்போது செம்மையா இருக்கு. ஒரு பக்கம் விராட் கோலி அடிச்சிட்டாரு, ரோஹித் சர்மா அடிச்சிட்டாரு, ஜெய்ஸ்வால் அடிச்சிட்டாரு, நேற்று ஸ்கை அடிச்சாரு. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் சொல்லி சந்தோஷமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அடிச்சாங்க ட்விஸ்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவுட்னு சொல்றதா தெரியல, பட் ஆனா ஒரு பார்த்தா 50-50 அவுட்னு சொல்லலாம். திரும்ப ஒன் சைடு அவங்க போயிருக்கணும். அவங்க திரும்ப ஆக்சுவலி இந்த மேட்ச் வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல குல்தீப் யாதவுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பண்ட் கேப்டனா இல்லையா அவர், என்ன சொல்லலாம், அங்கிருந்து போறான் அவசரத்துக்கு எத்து பை ஆனா அந்த கான்பிடன்ஸை பாராட்டி ஆகணும். 4 ஓவர் போட்டு ரொம்ப கம்மியான ரன் மட்டுமே கொடுத்து விக்கெட்ஸ் அப்படிங்கறத எடுத்து கொடுக்காரு முக்கியமான சமயத்துல. நீ அடுத்த வருஷம் நீ தான் கேப்டன். அதான் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் RR வின் பண்ணியிருந்தா அஸ்வின் கிட்ட பிளேயர் ஆஃப் த மேட்சும், இந்த பக்கம் DC வின் பண்ணியிருந்தா குல்தீப் யாதவ் கிட்ட பிளேயர் ஆஃப் த மேட்சும் கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு DC கிட்ட ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ்னா இப்பெல்லாம் வந்து ஒரு டீம்ல ஒரு பிளேயருக்காக மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சப்பா. அது என்னன்னா ஸ்பெஷல் மெக்கருக்கு யாருப்பா அந்த பையன் 20 பாலுக்கு அடிச்சுட்டு. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் அட்டாக், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா ரொம்ப டேஞ்சரஸான பவுலிங் அட்டாக். அவங்களுக்கு எதிராக பவர் பிளேல அடிக்கவே முடியாது.
அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியலையேங்கிற மாதிரி அடிக்கிறான். உண்மையாவே அவனை கூட லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க, ஏப்பா இந்த சிங்கிள்லாம் ஆட மாட்டியாப்பா அடிக்கிறது கூட அடிப்பேன், லாஸ்ட் பால் மட்டும் சிங்கிள் அடிச்சுப்பேன், ஏன்டா நீ ஸ்ட்ரைக் எடுத்து அடுத்த ஓவரில் அப்படி புழங்குறதுக்காக சிங்கிள் அடிப்பியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் பேசும்போது பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கிடைக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? ஆனா செம்மையான ஒரு பிளேயர்னே. ஆனா என்ன பண்றது, ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரி அவன வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுக்கல. அவருங்க வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுத்திருக்க வார்னரோட நிலைமைய பாத்தீங்களா? வார்னரை பத்தி சொல்லாத தம்பி. ஏன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பரவாயில்ல. வார்னரை பத்தி சொல்லாத. அவங்க அவ்வளவு சம்பாதிச்சோம், இன்னைக்கு வந்து தண்ணி கேன் போட்டு சம்பாதிச்சிருக்காரு தெரியாது. தண்ணி கேன் போடலடா, கொடுத்துட்டு இருக்காரு. அது 2-1 தான் அது. அதுவும் சொல்றாரு இந்த கேன் 40 ரூபா அப்படிங்கிறாரு. சமகம் வந்து பால் பாய் கூட எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காரு, பாவமா இருக்கு பார்க்கவே. பிசினஸ்ல எப்படி போகுது ஓகேவா அப்படிலாம் கேட்டுக்கிறாரு. அப்படி அந்த கிரௌட் எல்லாம் பார்த்து கேட்டு நல்ல கிரௌடா இருக்கு, நல்ல கலெக்ஷன் கட்டலாம் போறாங்கன்றாரு வார்னரு. ஆனா பாக்க கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சுன்னு. 2 வருஷம் பேன் ஆயிருந்தாரு அவர் கூட ஸ்மித் பேன் ஆயிருந்தாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இல்ல? இல்லண்ணே, அது பேன் ஆகுறது ஒரு விஷயம், ஃபீல்ட்ல பார்க்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஃபீல்டுல இருந்தும் அந்த பக்கம் வாட்டர் பாட்டில் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காருன்னா கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி தானே. எனக்கு உண்மையா என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா, இந்த புஷ்பாவோட பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, புஷ்பா 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 ராஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து மேபி வார்னர் உள்ள இருந்தாருன்னா நீ டெஃபரெண்டா போர் அடிச்சுட்டு இந்த காலம் அப்படி இப்படி செப் போட்டுருப்பாரு. அதெல்லாம் பார்க்க செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு புஷ்பாவோட ட்ரெண்ட் ஆனவர் தான் அவரு. டெல்லியோட ப்ராப்பர் ஓபனர்ஸா கருதப்பட்ட டேவிட் வார்னர், பிருத்வி ஷா வெளியே உட்கார வச்சிட்டாங்க. உட்காரது நல்லதுதான் நினைக்கிறேன். மெக்கருக்கு மாதிரி ஒரு பிளேயர் இப்படி, அதாவது அதான் பாருங்க, இந்த பக்கம் அபிஷேக் போரல் பிருத்வி ஷாக்கு பதிலா வந்து சம்பவம் செஞ்சிருந்தாரு. மெக்கருக்கு விட்டுட்டு போனதை வந்து இந்த பக்கம் அந்த அபிஷேக் போரல் சரியா ஆடி இருந்தாரு, அவர் இன்னிங்ஸை கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா ரிஷப் பண்ணிட்டு அவங்க எல்லாமே சொதப்பி இருந்தாலுமே கடைசியில ஸ்டப்ஸ் வந்து முடிச்சு கொடுத்திருந்தாரு சூப்பரா. அதனாலே தம்பி அதை பத்தி பேசுங்களேன். ஃபர்ஸ்ட் டெல்லியோட பேட்டிங் சொல்லி முடிச்சேன். பவுலிங்ல நல்லா இருந்துச்சு அஸ்வின் பவுலிங்கை தவிர மற்றவங்க எல்லாரும் செம்மையா வாங்கியிருந்தாங்க. முக்கியமான இங்க வந்து அஸ்வின் சஹால் இருக்காங்க, 2 ஸ்பின்னர். அஸ்வின் வந்து செலக்ட் பண்ணப்படல, ஆனா அவர் சூப்பரா போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 24 கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. சஹால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு, 4 ஓவருக்கு 48 1 விக்கெட். சஹால திட்டுவோமா, திட்டி வெளியே போட அப்படின்னு சொல்லுவோமா? ஆவேஷ் கான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு, 2 ஓவருக்கு 42. சரி திட்டுவோமா இந்த சைடு, ஏன்டா வந்து இவனை எடுக்கலன்னு கேட்போமா? நம்ம நிறையவே பேசிட்டோம் அதெல்லாம் பத்தி. அதனால வந்து ஒரு மேட்ச் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீங்க அப்படி பார்த்தா நீ இந்தியன் டீம் வந்து சஹால் கடைசியான 3 மேட்ச்ல மட்டும் 150க்கும் மேற்பட்ட ரன்கள் கொடுத்திருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. சிவம் துபே லாஸ்ட் 2 மேட்ச் டக் அவுட் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மாட்ட பெரிய இன்னிங்ஸ் கிடையாது. விராட் கோலி ஓகே, ஒரு சில பேர் நல்லாவே ஆடல, அதுக்கு என்ன பண்றது? நம்ம ஆவேஷ் கான்லாம் ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா ஆடல, டீம்ல இல்லடா, புடுறாம ஏதோ ஒரு ஓரத்துல நின்னுட்டு போறான்டா. அவன் போட்டோக்கு வந்து போட்டோ ஷூட்டுக்கு ஆள் இல்லைன்னு அவனுக்கு உள்ள போட்டுருக்காங்கடா. ஆனா அவர் தான் இப்ப பேட்டிங்லாம் ஆடுவாரு, வின் பண்ணா ஹெல்மெட்லாம் தூக்கி அடிப்பாரு. அவங்க ஹெல்மெட்டே கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. திட்டாங்க ஒரு வாட்டி போதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆர்ஆர் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வழக்கமா அந்த 200 கொடுக்காத ஒரு டீமா தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து மெக்கருக்கு முன்னாடி அதுவும் சமாளிக்க முடியல. முக்கியமா ஸ்டப்ஸ் வந்து சம்பவம் செஞ்சிருந்தாரு. அடிக்கிறான் அசால்ட்டா. பும்ரா நான் ஓவர் போடவரெல்லாம் அவன் இருக்கிற வரைக்கும் ஓவர் கொடுக்காதீங்கன்றாரு. அந்த மாதிரி இருக்குது வட்டி. அப்படி இந்த பக்கம் கட்டுக்கு சிரிச்சாலும் காரம் குறையாதெல்லாம் அந்த மாதிரி தான். இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ல பிடிச்சது சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் 5வது 50 அடிச்சாரு. உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் வந்து இவர் வந்து அந்த டாப் லெவல்ல மட்டும் இல்லைன்னா. ஆனா நோட் பண்ணி பாத்தீங்களா, அவர் மட்டும் தான் அடிச்சாரு. அது இல்லாம சுபம் துபே வந்து கொஞ்சம் பெரிய இம்பாக்ட் கொடுக்கலனாலும் முழிக்கிறார். சுபம் துபே என்ன அடிக்கிறாரு, எங்க அடிக்கிறாரு? சிவம் துபே எங்கடா? சுபம் துபே அது அதான் சிவம் துபே அங்க அடிக்கல, சென்னை சூப்பர் தான் டேட் அடிச்சாரு. சுபம் துபே இங்க அடிக்கிறாரு பாத்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா அதே மாதிரிதான் இருந்தது ஒரு பக்கம் பாக்குறதுக்கும். அடிக்கிறது யாரா அவன்? வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் தானடா. போன வாட்டா புல் டாஸ் பால்ல அவுட் ஆகிறான், இந்த வாட்டி சம்பந்தம் இல்லாம முகேஷ் குமார் ஓவர்ல போல்ட் ஆகிறான். என்னதான் பண்ற பிளான்ல இருக்கான் அவன்? அவர் ஏதோ பண்ண அவன் கேட்டது ஒரு ரீசன் தான். டாப் 4ல இறங்குவேன், தூக்கி 8வது பிளேயரா இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. எம்எஸ் தோனி 9வது இறங்கினாரா? ஐயோ அவரும் போல்ட் ஆனாரு. சரி சரி விடு, அதை பத்தி பேசலாம். ஆனா நீங்க விண்டேஜ் தோனி மறக்காதீங்க, பஞ்சாப் போட்டாங்க. அதானே, எங்க இறக்கி விட்டாலும் அடிக்கிறதுக்கு சுனில் மட்டும்தான் முடியும். 11 இடத்துல அவர் இறங்கி ஆடுவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோமன் பவலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தது வந்து அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்திருந்தாரு. அதனாலதான் அஸ்வினுமே அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு. அதனாலதான் அவுட் ஆயிருந்தாரு. குல்தீப் யாதவுக்கு வந்து விக்கெட் கொடுத்திருந்தாரு. நீங்க ரிஷப் பண்ட் அவுட் ஆனதெல்லாம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லா மேட்ச் அடிச்சிட்டு போறான் அவன். நீங்க பாத்தீங்களா அந்த அவுட்? அது பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதோ ட்ரை பண்ணி அவுட் ஆக ட்ரை பண்ணாரு, முடியல. அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட் எப்படி தெரியுமா, ஒன்னு அவுட்டை கொடுப்பாரு, அவுட் அவரே எடுத்துப்பாரு. இந்த வேலை தான் பண்ணுவார் ரிஷப் பண்ட். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாப் 5க்கு வந்து போயிட்டாங்க. எல்எஸ்ஏ பின்னுக்கு தள்ளி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ எப்பயுமே தெரியும் டெல்லினாலே முன்னாடி வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 மேட்ச் தான், 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டாப் 4க்குள்ள வரலாம். எப்படியும் மணக்கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே கை போட்டு வரும்.
போட வாய்ப்பு இருக்குன்னு. போடக்கூடிய ஆளுதான், ரிஷப் பந்த் போடக்கூடிய ஆளு. செய்யக்கூடிய ஆளுதான். டேய் பண்ணிட்டு கால்லாம் படுது, கால் படுதா தள்ளி விழுதெல்லாம் ஏன் உட்காந்துருக்கிற? வயசாயிருச்சுல கிளம்புன அப்புறம். என்னடா பண்ண சொல்றேன்? நான் அடுத்தது லீட் பண்ணிக்கிற டீம் என்ன பேச டெல்லியில இருக்கிற விருப்பம் இல்லை. ஏன்பா அவனுங்க ஃபைனல் போக மாட்டாங்க, நான் இங்க வந்துடுறேன் பேசாம அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, மேட்ச் சூப்பரா போச்சு. ஸோ அதாங்க, இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு மேட்சுமே செம்மையான மேட்ச் தான். இன்னைக்கு நடக்க போற SRH vs LSG மேட்சுமே யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. டவுட்டே வேணாம். எனக்கு வந்து நான் SRH தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா வேணும் SRH மாதிரி. நீங்க KL ராகுல் ஃபேனு, நீங்க நான் எப்படா KL ராகுல் ஃபேனு? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட KL ராகுலை பத்தி நான் தேவையில்லாதான் பேசுவேன். நான் வீடியோ இருக்கு, வேணா இந்த வீடியோல ஆட் பண்ணவா? நீங்க KL ராகுல் சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம். ஆனா ஒரு இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். இந்தியன் பிளேயரா தான் இல்ல, நான் உங்ககிட்ட கேட்டேன் 4 விக்கெட் கீப்பர் செலக்ட் பண்ண சொல்லி. ரிஷப் பண்ணிட்டு KL ராகுல் சண்டை பிடிச்சிருந்தீங்க என்கிட்ட. ஆமா, எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ட்னா சஞ்சு சாம்சன் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ட். அவங்க எடுக்க வராங்களோ இல்லையோ, நீங்களே எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. சரி விடுங்க, SRH சொல்லிட்டீங்க. ஒரு அடி அடிச்சு போற காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி நீ வேணா என்ன திட்டிக்கப்பா. சரிங்க, LH சொல்லிட்டீங்கல்ல. LH தாங்க நான் சொன்னேன். SRH நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு தான் சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற எல்லா மேட்சுமே முக்கியமான மேட்ச். அந்த டாப் 4 யாருன்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து IPL வந்து 8 மேட்ச் ஜெயிச்சாலே நீங்க சேஃபர். ஒருவேளை RCB மும்பை இந்தியன்ஸ் வந்தாலும் முக்கியமான மேட்ச் தானே. ஆமா, 2 பேர்ல யாரு தத்தின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால வந்து முக்கியமான மேட்சா தான் இருக்கும். அப்ப பாரு பேசணும்னா நாளைக்கு எனக்கு என்ன ஹர்திக் பாண்டியா வந்து சாக்ஸோட வந்து ஆடணும். அதான் எனக்கு ஆசையா இருக்குது. ஜெர்சியை கோட் ஆஃப் கண்டக்ட் தப்புன்னு. அது உண்மைதான்.